கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் போன வாரம் வந்தீங்க? போன வாரம் வராதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, 2-3 பேர் இருக்காங்க. போன வாரம் நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோன்னா, கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது. ஏன்னா நமக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை? வித்தியாசமாக இருக்கலாமா இருக்கும், ஆனால் காமனாக இருக்கிற ப்ராப்ளம் என்னது? கடன். ஸோ இந்த அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களிருந்து இங்கே நிற்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்குது? கடன் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஒருத்தருக்கு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா, சக்திக்கும் மீறியும் என்ன பண்ணுங்கள், சில பேருக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனால் அதையும் மீறி சில நேரத்தில் போகும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியல. ஸோ கடன் வேதாகமப்படி வாங்குவது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் ஒரே பதிலில் சொல்லணுன்னா என்னது? தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடன் வாங்குறது உடல் நலத்துக்கு கேடு. சொல்லுங்கள், கடன் வாங்குவது உடல் நலத்திற்கு கேடு. என்னப்பா இது கூட அந்த படத்தில் முன்னாடி போடுறாங்களே அந்த மாதிரி சொல்கிறீங்களே, வசனம் சொல்ல மாட்டிங்களான்னு சில பேர் கேட்பீங்க. என்ன இருக்கும்? நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன்? கடன் கொடுப்பாய். ஸோ போன வாரம் நம்ம நிறைய வசனங்கள் என்ன பண்ணோம், பார்த்தோம் பாருங்களேன். நான் என்ன சொன்னேன்? ஆதாமுக்கு வந்த முதல் பிரச்சனை என்ன? அவன் விழுகைக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? முதல்ல பயம் வந்தது, அடுத்தது என்ன வந்தது? வெட்கம் வந்தது, மூன்றாவது என்ன சொன்னேன்? அதுக்கப்புறம் அங்கலாய்ப்பு வந்தது. என்னென்ன வந்தது? பயம் வந்தது, வெட்கம் வந்தது, அங்கலாய்ப்பு. ஏன் இதெல்லாம் வந்தது? அவன் மரணத்தை தெரிந்து கொண்டதுனால, ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் மரணத்தை தெரிந்து கொண்டதுனால அவனுக்கு என்ன வந்துதான்? பயம் வந்தது, அங்கலாய்ப்பு வந்தது, அப்புறம் வெட்கம் வந்தது. ஸோ எல்லா பாவத்துக்கும் இருக்கிற மாதிரி இந்த கடன் பிரச்சனைக்கும் வெட்கம் என்னவாக இருக்கான்? கனெக்டடாக இருக்குது. ஸோ கடன் அப்படின்னு வந்தாலே அதில் ஒரு வெட்கம் என்ன இருக்குது. இப்போ கடனை சப்போஸ் நீங்கள் திருப்பி செலுத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பண்ணுவீங்க? அவன் அசிங்கப்படுத்தும் போது எல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கே என்ன இருக்கும்? வெட்கமாக இருக்கும் பாருங்கள். சில நேரம் இப்போலாம் ஒரு புது ட்ரெண்ட் என்னென்னா, கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? கடன் வாங்குறதுக்கு வெட்கப்படுற நிலைமை ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா கடன் கொடுத்தவங்க என்ன பண்ண முடியல, கடனை திரும்பி வாங்க முடியல பாருங்கள். அதில் ரொம்ப பெரிய தப்பு என்னென்னா, கடன் வாங்குறதே தப்புன்னு சொன்னோம், அதில் ரொம்ப பெரிய தப்பு கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த மரணத்தின் ஆவி வந்தபோது தான் ஆதாமுக்கு என்ன வந்தது? பயம், வெட்கம், அங்கலாய்ப்பு. ஸோ இது வந்த உடனே அடுத்த காரியம் ஆதாமுக்கு வந்தது என்னது? பொருளாதார பிரச்சனை. தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே என்ன இருந்தது. தோட்டத்துக்கு வெளியே போனவுடனே அவனுக்கு வந்த முதல் பிரச்சனை என்ன? பொருளாதார பிரச்சனை. இப்போ நம்ம இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யவே இல்லையா? இப்படி நான் சொல்லும் போது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் வேலை செய்யாமல் இருந்தானா? வேலை செஞ்சானா? கர்த்தர் உனக்கு ஓய்வு கொடுப்பாருன்னொன்னே எவனும் வேலைக்கு போகாமல் இழுத்து போட்டுன்னு ஏசியை போட்டு தூங்குங்க அப்படின்னு அர்த்தம். தோட்டத்தில் இருக்கும் போதும் ஆதாம் என்ன பண்ணா? தோட்டத்தை எல்லா பொறுப்பும் யாருக்கு தான் இருந்தது? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிற பொறுப்பு யாருக்கு இருந்தது? எல்லா மிருகங்களுக்கும் உணவு கொடுக்குற பொறுப்பு யாருக்கு இருந்தது? எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணது யாருங்க? ஆதாம் தான். ஸோ அவனுக்கு தோட்டத்தில் இருக்கும் போதும் வேலை இருந்தது, தோட்டத்துக்கு வெளியே வரும்போதும் என்ன இருந்தது? வேலை செய்ய வேண்டியதா? அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வேலைன்றது எப்படி இருந்தது? அவன் நிறைவாக இருந்தான். ஆனால் எப்போ மரணத்தை தெரிந்து கொள்ளும் போது ஆதாமுக்கு என்ன வந்துச்சு? அப்படின்னு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு, அங்கலாய்ப்பு வந்துச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா? வெளியே வந்தோன்னா அவன் செய்கிற வேலை எப்படி இருந்துதான்? இந்த மாதிரி அங்கலாய்ப்போடு. இப்போ பாருங்களேன், நிறைய பேர் உழைக்கிறீங்களே, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஓடா தேய்றீங்க. பிரதர்லாம் கேட்டு பாருங்களேன், அவரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கடின உழைப்பு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு பாருங்கள்.
அவ்வளோ ஓடா தேஞ்சு தான் நம்ம வரணுன்ட்டு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணல, வைக்கல. மரணத்தை தெரிந்து கொள்ளும் போது தான் அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா, போகணும். பொருளாதாரம். ஸோ வேலை செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். வேலை செய்யாமல் ஒன்று இருக்க வைப்பாருன்றது அர்த்தம் இல்லை, அந்த வேலை நீ எப்படி செய்கிறன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி ஓய்வு தேவன் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார் அப்படின்னு சொன்னோன்னே, இளைப்பாறுதல் தருகிறாராம்பா, கேட்டுக்கோமா, என்னை வேலைக்கு போன்னு தொல்லை பண்ணுறியே, எனக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறாரான் கதவு முடின்னு தூங்கி தூங்கி ஏந்துச்சா அது சரி அல்ல. ஸோ தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் எப்படி இருந்தானா, நிறைவாக பதட்டம் இல்லாமல் அன்பில் என்ன பண்ணானா, செயல்பட்டான். தோட்டத்தை விட்டு வெளில வந்தோன்னே என்ன பண்ணுச்சு, பதட்டமும் பயமும் அங்கலாய்ப்பும் அவனுக்குள்ளே என்ன பண்ணுதான் வந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் பார்த்தோம். ஸோ கடன் வாங்கிறது தப்பு. நீயோ ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவியா, கடன் கொடுப்பா. இதை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கணும். இப்போது இன்றைக்கி நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன, யாராவது ஞாபகம் இருக்கா? சகரியா 8:12 வாசிங்க. விதைப்பு சமாதானத்தை, விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் விதைப்பு சமாதானத்தை. எத்தனை பேர் விதைக்கும் போது சமாதானத்தோடு விதைக்கிறீங்க? நிறைய விதைப்பு இருக்குது. நீங்கள் நம்ம போடுற காணிக்கையே எடுத்துப்போமே ஒரு உதாரணத்துக்கு, அந்த விதைப்பை எத்தனை பேர் சமாதானத்தோடு பண்ணுறீங்க? ஆனால் விதைப்பு எதை தான் தருமா, சமாதானத்தை தான் தரும். அப்படி சமாதானத்தை தராமல் இவ்வளோ போடணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்ததுன்னா நீங்கள் விதைக்கிறத என்ன பண்ணல, இன்னும் புரிந்து கொள்ளலை. ஸோ விதைப்பு என்ன தருமா, சமாதானத்தை தரும். திராட்சை செடி நீ விதைக்கிற விதைக்கு அது என்ன தரும், பலனை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இதெல்லாம் நீ செய்யும் போது நீ அதை என்ன பண்ணுவியா, ஆண்டு சுதந்திரித்து கொள்ளுவாய். ஆல கடவர்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க, முன்னாடி போங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும், எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆள பிறந்தவங்க சொல்லுங்க. அதாவது தெரியுமா, கேளுங்க, தெரியுமா? உங்கள் மூஞ்ச பார்த்தா ஆள பிறந்தவங்கன்னு சொல்லுங்கன்னும் போதே அந்த எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆள பிறந்தவங்க மாதிரியா சொல்கிறீங்க? நாளைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஆள பிறந்தவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பத்தலை. ஆள பிறந்தவங்கன்னா எப்படி சொல்லணும்? கொஞ்சம் சவுண்டையாவது ஏற்றுங்க. எக்ஸ்பிரஷன் தான் வராது நம்ம மூஞ்சில், சவுண்டையாவது. நீங்கள் ஆள பிறந்தவர். ஸோ ஆள கடவர்கள் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட என்னவா, பர்பஸ்னால் என்னங்க, நோக்கம். தேவன் நம்மளை உண்டாக்கின நோக்கம் என்னவா, ஆழம். சரி, இது ஒன்று. அதுக்கான நோக்கம் என்ன, ஆள. அந்த வசனத்தில் முன்னாடி பகுதி வாசிங்களேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது என்னது, நம்மளோட டிசைன், நம்மளோட வடிவமைப்பு.
இப்போ பாருங்களேன், இந்த நான் நிறைய தடவை உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த ஃபோன் எதுக்காக வடிவமைச்சாங்க? பேசுறது. ஸோ இப்போது இங்கே இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவர்கிட்ட பேசணும். இதுதான் என்னது? நோக்கம். இதுதான் என்னது? பர்பஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? பர்பஸ். ஸோ பர்பஸ் நமக்கு தெரிஞ்சிச்சா? நமக்கு பர்பஸ் என்னது? பூமியையும் அதில் உள்ள சகல காரியங்களையும் ஆள கடவர்கள். அங்கே எந்த பாயிண்ட்டும் என்ன பண்ணல, மேலே பறக்கிறது, ஓடுறது, மிதக்கிறது, தவழ்கிறது எல்லாத்தையுமே ஆள கடவுறது. இது யார் தான் கொடுத்துருக்காரு? நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன? அவர்களைப் போலவே, திரியேக தேவனை போலவே நம்ம என்ன பண்ணுமா? ஆண்டு ஆளுகை செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். ஸோ இதை நோக்கம் இப்போ தெரிஞ்சிச்சு. இதை வடிவமைக்கணும். இப்போ ஃபோனுன்னா பேசுறது தான் என்னது நோக்கம். அதை வடிவமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? டிசைன். இதுக்கு பேர் தான் என்னது? டிசைன். ஸோ வடிவமைப்பு என்னவா? அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. அடுத்த பாயிண்ட் வாசிங்க, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். முக்கியமான பாயிண்ட் என்னது? எப்படி சிருஷ்டித்தாரா? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஸோ தேவனுடைய சாயல் முழுமை பெறணும்னா அதுக்கு யாரெல்லாம் இருக்கணுமா? ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். ஆண் மட்டும் இருந்தால் அவருடைய சாயலை முழுமைப்படுத்த முடியாது. அவருடைய சாயல் முழுமை பெறணும்னா ஆணும் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி இதில் நீங்கள் குழம்பவே தேவையில்லை. 2 தான் இருக்குது. என்னது? தேவனுடைய படைப்பில் ஆண், இன்னொன்று பெண். இன்னொரு நிறைய வகையான இது எதுவுமே என்ன பண்ணல, ஆண்டவர் படைக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த மதத்துக்கு விழுந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த மதத்துக்கு விழுந்துடாதீங்க. நீங்களாம் வாய்ப்பு இல்லை. நம்ம வாலிப பசங்க தான் மெயினாக என்ன சொல்லணும், அந்த மதத்திற்கு என்ன பண்ணிடாதீங்க, விழுந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணுமே, எல்லாரையும் நேசிக்கணும் தானே ஆண்டவர் சொன்னார். நான் நேசிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. நம்ம நேசிக்கணும், அரவணைக்கணும். ஆனால் தேவன் படைத்த படைப்பில் அந்த இது என்ன இல்லை, டிசைனில் அது இல்லை. டிசைன் எப்படி தான் இருக்குது, ஆணும் பெண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொரு காரியம் என்னென்னா, ஆண் மட்டும் அவருடைய சாயலை நிறைவேற்ற முடியாது. ஆணும் பெண்ணும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியுமா, நிறைவேற்ற முடியும். இப்போ நான் நிறைய தடவை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம அண்ணனே எடுத்துக்கலாம், மற்ற யாராவது எடுத்தால் கோச்சிப்பாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அவரோட தொழிலில் பலுகி பெருகணும்னா இவர் யார் கூட கனெக்டடாக இருக்கணுமா? யார் கூட? இவ்வளோ சொல்லி திருப்பி பதில் கேட்டால் கூட யார் கூட கனெக்டடாக இருக்கணுமா? மனைவியோட. அவர் என்ன கேட்பார், அதே நேரத்தில் இப்போ அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்படி அதில் நீ ஆண்டவருடைய நோக்கங்களை நிறைவேற்றினாலும் நீ எதில் யாரை கூட கனெக்டடாக இருக்கணுமா? மனைவியோட. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், பிஸ்னஸ் இங்கே இருக்குது, ஊழியம் இங்கே இருக்குது, மனைவி இங்கே இருக்குது. இது 3க்கும் எப்படி பிரதர் சம்மந்தம்? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன் ஆட்டோ ஓட்டுறதை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா உனக்கு என்ன பண்ணல, இன்னும் டிசைன் புரியல. என்ன புரியல? டிசைன் புரியல. உன் மனைவிக்கு உன் ஆட்டோ ஓட்டுறதை பற்றி எதுவுமே தெரிலனாலும் நீ அவங்களோட சேர்ந்து இசைந்து இருக்கும்போது அவங்க இப்போ போயிட்டு வாங்கப்பா, ஆண்டவர் உங்களை நீங்கள் செய்கிற காரியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு முழு மனசோடு உங்களை சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? உங்களோட அந்த ஒரு யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை அதில் ஆள செய்யும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எவ்வளோ ஓட்டுறேன் பிரதர். இப்போ ஏன் அதையே சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள், எவ்வளோ ஆட்டோ ஓட்டுறேன் பிரதர், ஆனால் எதுவுமே கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஓட்டுற ஏரியாவோ ஓட்டுற இடத்தோ செக் பண்ண வேணாம். எங்கே செக் பண்ணணும்? வீடு செக் பண்ணணும். மனைவி கிட்ட கனெக்ஷன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கனெக்ஷனை சரி பண்ணால்
ஆட்டோ ஏறாத இடத்துல போய் நின்னாலும் உனக்கு அங்கே சவாரி என்ன பண்ணும், தேடி வரும். இதை செஞ்சு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஆட்டோ சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா தொழிலில் நீ சின்ன ஒரு தொழில் செய்கிறனாலும் அது உன் மனைவியோடு நீ இல்லாமல் சேர்ந்து இல்லாமல் இருந்தினா நீ என்ன பண்ண முடியாது, அந்த இதில் என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஆழக்கடவர்கள் அப்படின்றது என்னவா நோக்கம், அதுக்கு டிசைன் என்ன. இப்போ திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, அது உங்கள் மண்டையில் இப்போ இந்த ஃபோனு பேசுகிறது நோக்கம், இது டிசைன் என்ன, இப்படி ஸ்கொயராக இருக்கணும். இப்போ இது யோசிச்சு பாருங்களேன். இந்த ஃபோனை இப்போ நான் ஒரு ரம்பம் எடுத்து இப்படி கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 பார்ட்டுன்னு வச்சுப்போம். இதை கட் பண்ணிட்டு எனக்கு இந்த பார்ட்டு மட்டும் போனால் என்ன ஆகாது, ஃபோன் டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. இது முழுமையாக ஒர்க் ஆகணும், இப்படி பண்ணால் கால் போகணும் அப்படின்னா என்ன இருக்கணும், ஆணும் பெண்ணும் இருக்கணும். நீ இதை நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கலாம், எனக்கு ஆண்டவரை பல வருஷமாக தெரியும்னு சொல்லலாம். ஆனால் டிசைன் இப்படி தான்ப்பா, நீ இப்படி இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் அந்த காரியம் செயல்படுமே தவிர இப்படி இல்லைன்னா அது செயல்படவே படாது. ஸோ யாரெல்லாம் நான் நினச்சது இன்னும் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், முதல்ல போய் வீட்டில் போய் உங்கள் உறவுகளை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உறவில் அவரோட அன்பில் ஒன்று சேருங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பண்ணி ஆளுகை செய்ய முடியும். அடுத்த வசனம் வாசிங்க, 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு சின்ன பசங்க மாதிரி ஒரு காரியம் செய்கிறீங்களா? இந்த ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன். அந்த வசனத்தில் இப்படி கை வைங்களேன், இப்படி கை வைங்க. சரி, முதல்ல யாரெல்லாம் வந்து வேதாகமம் எடுத்துகிட்டு வந்தீங்க? இப்படி தூக்கி காட்டுங்க. தூங்குங்க. அண்ணன் என்ன பைபிள் இல்லையா? அண்ணனுக்கு ஒரு பைபிள் கொடுங்க. சும்மா அது வச்சு படிக்கணும். நம்ம கண்ணில் பார்த்தா தான் என்ன பண்ணோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அப்புறம் என்ன, அதை கீழ்ப்படுத்தி, அப்புறமா என்ன, ஆண்டு கொள்ளுங்கள். 4 விஷயம் இருக்கு. பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் செய்யுங்க. ஆண்டு கொள்றதுக்கு 4 விஷயம் தேவையாம். என்னது? பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி நிரப்பி. இந்த 4 காரியத்தை செஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியுமா, ஆண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாரு? யாருங்க ஆசீர்வதிச்சாரு? ஆதாம் ஆசீர்வதிச்சா யார் ஆசீர்வதிச்ச மாதிரி? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காரு? இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? பிளெஸிங். த பிளெஸிங். த சொல்லுங்க, த பிளெஸிங். ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு த எதுக்கு சொல்லுவாங்க? அது ஒரு எதுவுமே அதோட கம்பேரபிள்ல, அது சிங்கிள் யூனிக். இப்போ வந்து பைபிள்ல த blessing, பைபிள், த புக், த ஹோலி டெஃபினட் ஆர்டிகல். ஸோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நமக்கு உடன்படிக்கை பண்ண ஒரு காரியம் என்ன? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ இதுதான் த பிளெஸிங். இதுதான் என்னங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் த பிளெஸிங். இந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இன்னைக்கு செய்தியே, த பிளெஸிங். ஃபர்ஸ்ட் என்னது? த. அடுத்த வசனம் வாசிங்க,
பின்னும் தேவன் ம் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது விதை தரும் என்ன தந்தாராம் விதை கொடுத்தாராம். என்ன கொடுத்தாராம்? ரெண்டு காரியம் தாங்க. ஒன்று என்னது? த பிளெஸிங் என்னது? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி. அடுத்தது விதையை என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஸோ இந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது அந்த விதை என்ன பண்ணுமா? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி அது உங்களை என்ன பண்ணுமா? ஆண்டு கொள்ள என்ன பண்ணும்? உதவி செய்யும். போன வாரம் என்ன சொன்னேன்? விதைப்பு அறுப்பு. நமக்கு எப்பவுமே அறுப்பில் தான் என்ன இருக்கு? கை. யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னா என்ன இருக்கு பாருங்களேன். விதைப்புன்றது இல்லவே. ஆனால் தேவன் உருவாக்கும் போதே ஆதாமை நம்மளை ஆதியில் உருவாக்கும் போதே என்ன பண்ணாராம்? விதைச்சி அறுக்கிறதுக்காக தான் நம்மளை என்ன பண்ணாராம்? அந்த உடன்படிக்கையில் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? படைச்சிருக்கிறாரு. ஸோ நீ விதைத்து அதில் பலுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணும்? ஆண்டு கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. த பிளெஸிங் விதை. த பிளெஸிங்கும் விதையும் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? செழிப்பில் வாழ முடியும். ஆதியாகமம் 8:22 வாசிங்களேன். ஆதியாகமம் 8. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. சீதளமும் உஷ்ணமும் பூமியின் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். எங்க சொன்னாரா? பூமி உள்ள நாளளவும் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ன பண்ணுமா? இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த விதைப்பு அறுப்புலாம் ஒர்க் ஆகாது பிரதர், முதல்ல அறுக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன். யாராவது ஒரு விவசாயி கிட்ட போய் முதல்ல அறு அப்புறம் விதைக்கலாம்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? செவுல்லையே கொடுப்பான் பாருங்களேன். பைத்தியக்காரா, விதைக்காம எப்படா அறுக்க முடியும்? நார்மலாக ஒரு விவசாயிக்கு என்ன பண்ணுது? விதைப்பு அறுப்பு கான்செப்ட் தெரியுது. ஆனால் நமக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளை ஆசீர்வதிக்கும் போதே என்ன சொன்னார்? விதை தரும் அந்த விதையை வைத்து நீ என்ன பண்ணும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுவேன்? ஆண்டு கொள்ளுவேன். ஸோ விதைப்பு அறுப்புனா என்ன பண்ணும்? விதைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல்ல விதைக்கணும். திருப்பி சொல்லுங்க. முதல்ல விதைக்கணும். சில பேருக்கு ஏன் திரும்ப மாட்டேங்குது? யாரு கூட சண்டைங்களா? பக்கத்தில் பாருங்க டக்குன்னு. நீங்கள் பக்கத்தில் பாருங்க. சொல்லுங்க. விதைக்கணும். வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். போதும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இந்த விதைப்பு அறுப்பு வேலை செய்யாது பிரதர், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் என்ன தெரியுங்களா கேட்கணும்? இரவு பகல் உங்களுக்கு வேலை செய்தா கேளுங்களேன். இரவு பகல் வேலை செய்தா? எத்தனை பேருக்கு இரவு பகல் வேலை செய்யுது? யாருக்கு இரவாகவே இருக்கா? விடிஞ்ச உடனே வேலை செய்தா? பூமி உள்ள நாளளவும் இரவு பகல் உள்ள நாளளவும் அதையும் அறுப்பம் என்ன பண்ணாதான்? ஒழிவதில்லை. நீ வேணா நம்பாம இருக்கலாமா இருக்கும், ஆனா விதைப்பு அறுப்பு கான்செப்ட் மாறாது. நிறைய பேருக்கு இப்போ பகல் இரவு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு தான் என்னவா இருக்கு? பகலாக இருக்கு. பகல் தான் என்னவா இருக்கு? அப்படி வேணால் இருக்கலாமா இருக்கும். ஆனால் பகல் இரவுன்றது எல்லாருக்கும் என்ன தான் ஆகிட்டுருக்கு? சாயந்தரம் ஆனால் சூரியன் மறையும், என்ன வரும்? நிலவு வரும். காலைல ஆனால் சூரியன் திருப்பி என்ன பண்ணும்? உதிக்கும். இது யாராலும் ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ
பகல் இரவு வேலை செஞ்சிச்சுன்னா உனக்கு எதுவும் வேலை செய்யணும், விதைப்பும் அறுப்பும் வேலை செய்யணும். ஸோ பகல் இரவு எனக்கு முடியுதோ அன்னைக்கு நீ என்ன பண்ணலாம், விதைப்பு அறுப்பு முடிஞ்சிச்சின்னு நினைக்கலாம். பூமி என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு விதைப்பு அறுப்பு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், பூமி இருக்கிற வரைக்கும் பகல் இரவு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துகிட்டே இருக்கும், விதைப்பு அறுப்பு இருந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். சொல்லுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். உங்கள் மைண்ட் செட்டு எவ்வளோ பழசுனா 2000 வருஷம் என்னவா இருக்கான், பழசாக இருக்குது. எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களாக்கா? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணி. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதில் இருக்கும், யாராவது கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்டேட்னு ஒன்று காட்டும். எத்தனை பேர் அதை அப்டேட் பண்ணுவீங்க? யார் அதை பற்றி தெரியவே தெரியாது. ஒன்று மேலேயே வந்திருக்கும்ல, தெரியாது இல்லைனா அப்படியே தள்ளி விட்டுருவீங்க தானே, இல்லை அது அப்படியே கிடக்கும் மேலேயே, அப்படி தானே? எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாங்க, அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஐஃபோனே வச்சுருக்காங்க, இப்போ கூட பாருங்கள் அப்டேட் பண்ணியிருக்கவே. ஸோ அப்டேட்டுன்றது ஒன்று இருக்கவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கு அப்டேட் தேவை. ஸோ அந்த அப்டேட் இல்லாத ஃபோனை நீ அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்க அது உயிரை கையில் பிடிச்சி போராடி என்ன பண்ணுமா, கடைசி வரைக்கும் போராடி பார்த்து ஒரு நாள் உயிரை விடும். ஃபோன் கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லுவீங்க, இது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க பிரதர், எவ்வளோ கொடுப்பீங்க, ஒரு 10,000 கொடுப்பீங்களா? செவ்விலே தான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அப்படி ஏன்னா அது உயிரை என்ன பண்ணியிருக்கோம். எதுக்குங்க அப்டேட் தெரியுங்களா ஃபோனுக்கு? ஒரு பிரச்சனையும் யாராவது உங்கள் ஃபோனுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஓட்டை யாராவது கண்டுபிடிச்சா அந்த ஓட்டையை அடிக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி டீம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஓட்டையை என்ன பண்ணுவாங்களாம், அடைப்பாங்க. ஸோ அந்த ஓட்டை உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபோனில் ஓட்டை வந்து எல்லாரும் வருகன்ற மாதிரி என்ன இருக்குது, அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஏன் அதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துலேயும் அப்டேட் பண்ணாமல் ஓட்டை விழுந்து எப்படி இருக்கான், யார் வேணால் ஒரு பஞ்சை போட்டு போகலாம், யார் வேணால் ஒரு விதையை போட்டு போகலாம். அது போட்டு போனால் என்ன ஆகுது, வளர்ந்து மரமாக இப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்டேட் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்க்கையில் அப்டேட் தேவை. அப்டேட் ஆகுங்க, அப்கிரேட் ஆகுங்க. சொல்லுங்கள், அப்டேட் ஆகுங்க, அப்கிரேட் ஆகுங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டு பழங்காலத்து மைண்ட் செட்டு இன்னுமே என்ன பண்ணலையா, மாறல. கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் இன்னுமே என்ன இருக்குது, அவர் போய் இவ்வளோ காலம் முடிஞ்சோம், அந்த மைண்ட் செட் என்ன பண்ணல, மாறல. அவர் வந்ததுக்கு காரணமே என்ன, அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு தான். ஆனால் அந்த மைண்ட் செட் இன்ன வரைக்கும் என்ன பண்ணல, மாறல. ஸோ அப்டேட் வந்தால் தான் உங்களுக்கு விதைப்பு அறுப்பு என்ன பண்ணும், கிரியை செய்யும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் இப்போ ஆளுகை செய்வார். ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த டொமினியன், ஆங்கிலத்தில் ஆளுகை செய்வாங்க என்ன தெரியுங்களா, டொமினியன். என்னது இந்த டொமினியன் ஓவர் எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தாருங்களா பாருங்களேன். அந்த செய்தி கொடுத்த உடனே ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு 2 நண்பர்கள் வந்தாங்களாம். அவர் செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தியை கேட்டுட்டு 2 வாரம் கழித்து அந்த கூட இருந்த நண்பர் சொல்கிறாராம், நீங்கள் என்னைக்கு ஆளுகை செய்வீங்கன்னு சொன்னீங்களோ அணிலேருந்து ஒரு காரை என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓட்டின்னு வர்றாரு. நான் யார் தெரியுமா, என்ன பண்ணோம், ரோட்டில் வரவனெல்லாம் போச்சு, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பழுக்குன்னு அடிக்கிறாரு. சும்மா போகிறவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, சண்டை போட்டு, ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க, நாங்களாம் யார், ஆளுகை. அதான் சொல்கிறேனே, ஒரு செய்தியை எப்படி எடுத்துக்கக்கூடாதோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு செய்தியை எப்படி எடுத்துக்கக்கூடாதோ அப்படி தான் நீ என்ன பண்ணுற, எடுத்துக்கிற. ஸோ நம்ம எதுக்கு சொல்கிறோமோ அதை தவிர அதில் ஒரு காரியம் இருக்கும், இப்படி எடுத்துக்கவே கூடாதுன்னு, அப்படி தான் நீ என்ன பண்ணியிருப்ப, எடுத்திருப்ப. ஸோ இந்த விதைப்பு அறுப்பு நான் பேசும்போது உங்கள் மனசில் என்ன தோணும், தம்பிக்கு ரொம்ப 50 லட்சம் கடன்றாரு, அதனால தான் விதைப்புன்னு பேசுகிறாரு போல். இப்போ விதைப்புக்கே நம்ம பேசும்போதே ஈவன் பேசுகிற நமக்கே சில நேரத்தில் புரிதல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு காணிக்கையை பற்றி ஒரு மெசேஜ் கொடுத்துருவோமா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இன்னும் விதைப்பு அறுப்பு புரியலை. நாங்கள் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சாலும் எங்களுக்கும் விதைப்பு அறுப்பு தான் என்ன பண்ணோம், கிரியை செய்யுமே தவிர எங்கேயுமே பைபிளில் பாஸ்டர்ஸ்க்கு விதைப்பு அறுப்பு கிரியை செய்யாதுன்னு என்ன பண்ணல. பாஸ்டராக இருந்தாலும் யார் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் என்ன சரி சமமாக தான் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்கிறாரு. நாங்களும் விதைச்சாதான் என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும்.
இப்போ பாருங்களேன், விதைப்பு அறுப்புனோடனே இன்னைக்கு ஒரு 50 ரூபா போட்டால் நாளைக்கு ஒரு 50,000 ஆர்டர் கொடுப்பாரு. இந்த மாதிரி உன் மைண்ட் செட் எடுத்துதுன்னு வச்சுக்கோயேன், நீ 50,000 50 லட்சம் போட்டாலும் அறுக்கவே. விதைப்பு அறுப்பு எதனால் இருக்குது? நீ விதை மூலமாக அவர் பலுகி பெருகி உன்னை நிரப்பி கீழ்ப்படுத்தி நீ என்ன பண்ணுவ? பூமியை ஆண்டு கொள்ளுவ. ஸோ நம்ம இந்த பூமியை ஆண்டு கொள்றதுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணாராம்? படைச்சாரு. ஆனால் நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு? யார் நம்மளை ஆளுகை செய்கிறா சொல்லுங்களேன்? HDFC பேங்க், கத்தோலிக் சிரியன் பேங்க், வேறு என்னென்ன பேங்க் இருக்கு? ஆக்சிஸ் பேங்க், அண்ணன் ஏதோ ஒரு புது பேங்க் சொல்கிறார், குழு. அதுதான் மெயின். நீங்கள் பேங்க் லெவல் போயிட்டீங்க, குழு தான் என்னது மெயின். ஆண்டு ஆளுகை செய்தலாம் யாரு? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கிட்டீங்கன்னா கொடுத்தவனுக்கு நீ என்னவா? இது நான் ஏதோ டைரியில் எழுதி வச்சு சொல்ல, இது என்னது வேதாகமத்தில் இருக்க. கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ அடிமையாக இருப்பியா? ஸோ உன்னை யார் தான் ஆளுகை செய்கிறா? கடன் கொடுத்தவன். ஸோ உன்னை யார்? நீ தான் என்ன பண்ணணும்? ஆண்டு ஆளுகை செய்யணும். ஸோ அதுலேருந்து நீ என்ன பண்ணணும்? கடன் வாங்காமல். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எதில் மட்டும் கடன் பட்டிருக்கணும்? அன்பில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கணுமா? கடன் பட்டிருக்கணும். வேறு எதுலேயும் யாருக்கும் என்ன பண்ணாதீங்க. எங்கள் அப்பா கிட்டேருந்து, எங்கள் தகப்பனார்கிட்ட இருந்து என் ஆண்டவரை என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான். எனக்கு எல்லா சத்தியத்தையும் சொல்லி கொடுத்தது அவர் தான். இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் விட மேன்மையான ஒரு 2 காரியம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்க 2 பேரை பற்றி தெரில, எனக்கு பர்சனலாக கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுங்களா? ஒருத்தன் ஒரு கேவலமாக பேசிட்டு நேற்று தான் என்ன பண்ணியிருப்பான்? போயிருப்பான். அசிங்கமாக பேசிட்டு போயிருப்பான். ஆனால் அடுத்த நாளே என்ன பண்ணுவான்? அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போது நீங்கள் தான் வல்லவர்னு காலில் விழுந்துருவான். சில பேர் அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னேன்னு தெரியாத அளவுக்கு உரிமையாக என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஸோ இப்படி வரவங்களை என்ன தெரியுமா நான் எதிர்பார்ப்பேன், இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட மாட்டினான்டா இவனை அப்படி. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு காரியம் தப்பு நடக்கும் போது அதை கண்டிக்கும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் தெரியும். ஸோ அதை வச்சு ஒரு இம்ப்ரெஷன் வச்சு நானே இன்றைக்கி செத்தாண்டா இவன், இன்றைக்கி இவனை கேள்வி கேட்குற கேள்வி தான் இவன் தூக்க மாட்டேன்னு சாவ போகிறான்டா அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? வாங்க பிரதர், எப்போ வந்தீங்கன்னு போய் கட்டி பிடிப்பாரு பாருங்களேன். அப்போ யாரா இந்த மனுஷன் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்கவே முடியலையே. அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டதுனால இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நடக்கிற சில காரியங்கள் நம்மளை என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க, ஆனால் திரும்பி ஒன்றுமே நடக்காத மாதிரி வருவாங்க. ஆனாலும் அந்த அன்பு தான் நம்மளை என்ன பண்ணும்? கடன் உள்ளவர்களா. ஸோ அதெல்லாம் நடக்காத மாதிரியே பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது. அது எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். அந்த பாடம் எங்களை இன்னைய வரைக்கும் என்ன இருக்குது? அன்பில் நிலைத்திருக்க செய்யுது பாருங்களேன். யாராக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ சர்ச்சில் கற்றுக்கிட்டதுலாம் கிடையாது. காலேஜ்லேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து என்ன எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுங்களா? யாராவது ஏதாவது எனக்கு செஞ்சால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன். நிறைய பேர் எனக்கே தெரியாது அது எங்கேருந்து வந்த கேரக்டரு அப்படின்னு. எனக்கு அறிவு வரும்போது, எனக்கு அறிதல் வரும்போது அது யார்கிட்டேருந்து வந்திருக்கு? எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. ஏன்னா நான் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்ட காலங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ அவர் எவ்வளோ சத்தியத்தை எவ்வளோ சுவிசேஷத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் விட மேன்மையானது எது? நீ அன்பில் கடன்பட்டிருக்கணும்பா. எதில் கடன்பட்டிருக்கணும்? அன்பில். அன்பு தான் உனக்கு என்ன பண்ணும் எல்லாத்தையும். இதுவே யாராவது ஒரு தப்பு செஞ்சால் அவர் எப்போவுமே எப்படி இருப்பார்? பர்ஃபெக்டாக இருப்பார் பாருங்க. யாராவது தப்பு செஞ்சால் அது என்ன பண்ணுவார்? கண்டிப்பார், ரொம்ப கடுமையாக கூட கண்டிப்பார் சில நேரங்களில். ஆனால் எந்த காலத்துலேயும் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்கவே. ஸோ அது கற்றுக்கிட்டது இன்ன வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுது? உதவி செய்யுது பாருங்கள். ஸோ எதில் தான் நம்ம கடன்பட்டுருக்கணுமா? அன்பில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கணும்? கடன்பட்டு இருக்க வேண்டும். மார்க் 4:26 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, மார்க் 4:26-27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சிம்பிளாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? எதுக்காக நம்ம இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும் பிரதர். தேவனுடைய ராஜ்யத்தில் என்னோட சொத்தை என்ன பண்ணுறேன்? சேர்க்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறோமே. எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில்
தூங்கி பகலில் விழித்திருக்க பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்களா? ஃபர்ஸ்ட் விதைக்கணும். விதைச்சிட்டு நீ என்ன பண்ணுவான்? படுத்து தூங்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்க மாட்டோம். இன்னைக்கு கூட சொன்னாங்க பாரு, தூக்கம் வரலப்பா. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நைட்டு தூக்கமே வரலப்பா, காலையிலேருந்து ரொம்ப வருத்தமாக அவங்க அம்மா சொன்னாங்க, நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது காரணத்தை மேடலையில் வந்தால் சொல்கிறாங்க, பசங்களுக்கு என்ன ஆகுமோ, கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்கே. ஸோ இந்த காரியங்கள்லாம் தான் உங்கள் இருதயத்தில் போய் உங்களை என்ன பண்ண மாட்டேங்குது? தூங்க விட மாட்டேங்குது பாருங்களேன். ஸோ தேவனுடைய ராஜ்யமானது நீ விதையை விதைத்து போய் என்ன பண்ணுமா? படுத்து தூங்கு. நீ தூங்குற டைமில் அந்த விதை முளைத்து பயிராகி அது என்ன இருக்கும்? உனக்கு அறுவடைய தரும். த பிளெஸிங் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. த பிளெஸிங்கும் விதையும் உங்களை என்ன பண்ணுமா? உறங்க செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை என்ன பண்ணும்? உறங்க செய்யும், தூங்க செய்யும். இப்போ த பிளெஸிங்கும் அந்த விதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விதையை கொடுத்துட்டு விதையை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? படுத்து. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், விதைனாலே வெறும் பணம் மட்டும்தானா பிரதர்? விதைனா வெறும் பணம் மட்டும் இல்லை. அப்போ விதைனா என்னென்ன? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் யார் கூட அதிகமாக பேசுகிறீங்க, உங்கள் மைண்டில் என்னென்ன சிந்தனைகளை விதைக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்களுக்கு என்னவா இருக்கான்? உங்கள் மைண்டில் ஒவ்வொரு விதையாக இருக்கான். ஸோ அது என்னவா வளருதான்? மரமாக வளருது. ஸோ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் மண்டை தோட்டமா இல்லை காடா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் மண்டையில் விதைகள் காடாக இருக்கா இல்லை தோட்டமாக இருக்கா? காடுனா என்ன, தோட்டம்னா என்ன? தோட்டம்னா அதுனது செடி எங்கெங்கே இருக்கணுமோ அதுக்கான விதையை என்ன பண்ணுவாங்க? போட்டு அழகாக என்ன பண்ணுவாங்க? அங்கங்கே. காடுனா என்ன ஆகும்? இஷ்டமேனிக்கு என்ன பண்ணும்? வளர்ந்து அங்கங்கே என்ன பண்ணும்? வளர்ந்து அந்த உள்ளேயே போக முடியாத அளவுக்கு, அமேசான் காடு என்ன வரும்? வெளிச்சமே உள்ளே வராத அளவுக்கு என்ன பண்ணும்? இஷ்டமேனிக்கா என்ன பண்ணிருக்குமா? வளர்ந்துருக்கும். ஸோ உங்கள் மண்டையில் விதையை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு காரியத்துக்கு ஒரு காரியத்தை விதைச்சா அது தோட்டமாக இருக்குமா? இஷ்டத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டம் வந்து விதையை போட்டு போனால் அது என்னவாக தான் இருக்குமா? காடாக தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மண்டை பத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மண்டை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை பாருங்களேன். ஸோ நீங்கள் அந்த விதை ஒரு விதையும் என்னென்ன விதையை சொல்லிட்டோங்களா? நீ யார்கிட்ட பேசுகிற, நீ என்னென்ன சிந்தனைகளை சிந்திக்கிற, நீ டே டு டே லைஃப்பில் டெய்லி போய் யார்கிட்ட உறவு வச்சிருக்க. ஸோ உன் நண்பர் என்ன யார்? உன் நண்பனை பொறுத்து தான் உனக்கு உன் வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க தான் உனக்கு என்ன பண்ணுறாங்க? விதையை போடுறாங்க பாருங்களேன். ஸோ நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, மெயினாக என்ன, அது என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் பண்ணும்போது ஒரு காரியம் என்ன பண்ணும்? உங்களோட மண்டையில் விதை என்ன பண்ணப்படும்? போடப்படும். ஸோ இதை உங்கள் மண்டையை தோட்டமாக வச்சுக்கிறதும் காடாக வச்சுக்கிறதும் யார்கிட்ட தான் இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ யாரையும் எந்த விதையும் என்ன பண்ணக்கூடாது? போட விடவே கூடாது. ஸோ நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு என்னவா விதையாக இருக்குது. ஒவ்வொரு சிந்தனையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு விதை. அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அறுவடை செய்ய முடியும். ஸோ எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன பண்ணுவானா? கர்மா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கர்மா, பூமராங் அப்படிலாம் சொல்றாங்க பாரு. அது என்னன்னா, நீ என்ன போறியோ அதான் உனக்கு என்ன பண்ணும்? திரும்ப கிடைக்கும். ஸோ நீ எதை விதைக்கிறையோ அதை தான் என்ன பண்ணுவேன்? அறுப்ப. போன வாரம் கூட நம்ம லதா சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த பசங்க என்ன பண்ண மாட்டானுங்க? பேச்சே கேட்க மாட்டானுங்கப்பா. தம்பி வந்து தட்டை தூக்கி அடிக்கிறாராம், பறக்குதான், செதறுதான், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் நிறைய பேர் இந்த மாதிரி, நம்ம நேற்று கூட அண்ணன் ஃபோன் பண்ணார்,
இந்த பையன் முடியே என்ன பண்ண மாட்டான், வெட்ட மாட்டான்ப்பா. இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? நான் காலங்கத்தால் தூங்கின்னு இருக்கேன். அன்றைக்கி லேட்டாக நைட்டு படுத்தேன். திடீர்னு அண்ணனுக்கு ஏதோ அவசரம் போல் கடகடன்னு எழுந்து போகிறேன். என்னப்பா நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களான்னு எனக்கு பதறிச்சு. யாரா என்னடா பார்த்தா டேவிட் என்ன பண்ணல, முடி வெட்ட மாட்டான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. ஃபோன் வச்சுட்டு திருப்பி பண்ணேன். அப்புறம் பண்ணும்போது அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி என்ன நான் ஸ்கூலில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் என்ன சொன்னார், ஸ்கூலில் என்ன ஃபோன் பண்ணி திட்டுறாங்கப்பா. ஓ, ஸ்கூலில் உங்களை ஃபோன் பண்ணி திட்டுனாலும் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி திட்டுறீங்களா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ ஏன் அதை சொல்கிறோன்னா, நம்ம சின்ன வயசில் எதை விதைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. விதைக்காமல் இப்போ அறுவடை பசங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், அறுவடை. லதாஸ்தர்கிட்ட போன வாரமும் நான் அதான் சொன்னேன், நீங்கள் என்ன விதைச்சிங்க, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும். இப்படி இருந்தால் தேவன் என்ன சொல்கிறார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம். சரி, அதை கூட விடுப்பா, நீ என்ன பண்ணும், பெரியவங்களுக்கு என்ன பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி காரியங்களை விதை எப்போ போடணுமா, அவன் 20 வயசு அந்த மாதிரி போட்டால் அந்த விதை என்ன தான் பண்ணும், ஜம்ப் பண்ணும் பாருங்களேன். ஸோ எப்படி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், அறுவடை செய்வோம். பெற்றோர்கள் எல்லாமே பசங்கிட்ட என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, அறுவடையை தான் எதிர்பார்க்குறாங்க. விதையை வேற ஒன்று போட்டு, இப்போ பாருங்களேன், கரும்புக்கு நான் ஒரு விதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து சக்கரவள்ளி கிழங்கு எதிர்பார்த்தா எப்படி வரும், என்ன விதை போடப்பட்டதோ அதுதான் என்ன பண்ணும், வரும். ஸோ இதில் என்ன முக்கியம்னா, இப்போ அண்ணன் பேசுகிறாரு அப்படின்றதுக்காக எல்லாமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை எடுத்துக்கக்கூடாதோ அதை அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க பாருங்களேன். அப்படி கிடையாது. விதை ரொம்ப தன் கணவன் மனைவி அவர்களுடைய உறவு எப்படி இருக்கோ, எதில் அவங்க வளர்கிறாங்களோ அதை தான் பசங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருங்க, சின்ன வயசில் நம்ம ஒரு குழந்தைக்கு டே பைத்தியம் அப்படி இப்படி சொல்லி சொல்லி நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, டே முட்டாள், இன்னும் ஒரு கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது என்ன பண்ணிடும், குழந்தையாக தான் இருக்கும், டக்குன்னு பேசிட்டு டே முட்டாள் அப்படின்றோம். அப்போ நம்மளுக்கு ஆச்சரியமா, அடடடா எப்போ பிடிச்சிது, இது எப்போ பிடிக்குது, பெற்றோர்கள் என்ன பண்ணுறோமோ என்ன பேசுகிறோமோ அதை தான் என்ன பண்ணோம், குழந்தைங்க கிராஸ் பண்ணும். அப்போ நம்ம விதையை தப்பாக போட்டுட்டு இப்போ அறுவடை எதிர்பார்த்தா என்ன ஆகாது. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் இது முதல் தடவை இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் சொன்னதில்லை. ஒரு ஸ்கூல் என்ன பண்ண போகிறோம், சின்ன வயசுலேருந்து அவர்களை வளர்க்க வேண்டிய வழியில் என்ன பண்ணணும், வளர்க்கணும். அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கூலை என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் யாருக்காவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இது வரைக்கும் ஒரு ஸ்கூல் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அங்கே ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைகளை வந்து அங்கே சேர்த்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சமுதாயமாக நம்ம வளரும் போது அது அவர்களை என்ன கொண்டு வரும், சிறிய வயசில் விதைக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்டேருந்து அறுவடை செய்வீங்க. ஸோ யாருக்காவது நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வந்து என்ன சொல்லலாம், கேட்கலாம். எப்போ கேட்கலாம், ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டு அப்போது அவர்கள் ஏதாவதுனா என்ன பண்ணலாம், கேட்கலாம் தாராளம். இப்போ இன்னொரு வகையாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நியாயமாக நம்ம எதுக்கு கேட்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க, கணவன் மனைவி என்ன பண்ணுங்க, அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் அன்பாக இல்லை போட்டு அடிச்சுட்டாங்க, கணவன் மனைவியோ இல்லை மனைவி கணவனையோ. இப்போ ரெண்டுமே நடக்குது, மனைவி என்ன பண்ணுறாங்க, போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அடிக்கும்போது அப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ அதுவுமே சொல்கிறாங்க பாருங்களேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க மருமக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாம். என்ன தப்பு, சரியாக வீட்டில் வேலை செய்யலாம். இதுவே ஐயா இருந்தால் ஒன்று ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி என்ன பண்ணியிருப்பேன், காலி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாமியார் மருமகளை கொடுமைப்பட்டதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாங்க, ஐயாவை யூஸ் பண்ணுறாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு நமக்கு. அப்படி சொல்லும் போது அண்ணன் கூட நேற்று சொன்னாங்க, சொல்லும் போது ஐயா வந்தால் உட்காந்து அங்கேயே முடி வெட்டி விட்டுருப்பாரு. எத்தனை பேருக்கு ஐயா முடி வெட்டி விட்டுருக்காரா அவங்க யாருக்காவது, இல்லைல்ல. இங்கே பார்பர் ஷாப்பாக நடத்துகிறாங்க, இல்லை. ஒழுக்கத்தை சொல்லித்தரோம், அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் யார் கையில் தான் இருக்குது, பசங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ எதை விதைக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம், அறுப்போம். ஸோ இப்போ இனிமே குழந்தை பெற்றெடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சின்ன வயசுல என்ன பண்ணுங்க, நம்ம ஆரம்பிக்கிற ஸ்கூலில் வந்து சேருங்க. அவர்கள் சிறு வயதிலிருந்து அந்த விதையை போட்டால் தான் அது என்ன பண்ணும், நல்ல கனியை
தரும். ஸோ எதை அறுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எதை விதைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சரி, சங்கீதம் 127:1 வாசிங்க, முடிச்சிடலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் ஆஃப் ஆயிடுச்சா? கரெக்டாக அதை வாசிக்கும் போது தாண்டா ஆஃப் ஆகுது. அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அது ஆங்கிலத்தில் வாசிக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதா. ரெண்டாவது வாசிங்க, இங்கிலீஷ்லேயே வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகில் இங்கிலீஷில் வாசிங்க. இஃப் காட்ஸ் கிரேஸ் செகண்ட் வாசிங்கம்மா. It really is senseless. It really is senseless to work so hard. To work so hard from early morning. From early morning till late at night. Till late at night. It is really senseless. புத்தி இல்லாத தனம் என்னன்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உயிர் போக ஓடா தேஞ்சு உழைக்கிறது என்ன தருமா? முட்டாள் தனம். Toiling to make a living. Toiling to make a living. நீங்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டை அதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? அங்கலாய்த்து என்ன பண்ணுறீங்களா? வேலை செய்கிறது எதுதான்? முட்டாள் தானோ. For fear of not having enough. For fear of not having enough. போதுமானது எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு பயம். எனக்கு போதுமானது இல்லையே, இன்னும் போய் ஓடி நான் சேர்க்கணும், இன்னும் போய் எங்கள் பசங்களுக்காக நான் என்ன பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்றது எப்படி போனோமா? அவருடைய சமாதானத்தோடும் அவரோட அன்பில் நிலைத்திருந்து எப்படி போனோம்? பீஸ்ஃபுல்லாக போகணும். ஆனால் நீங்கள் எப்படி போகிறீங்க? அங்கலாய்த்து டாய்லிங் டு மேக் அ லிவிங். ஸோ எப்படி காசு சம்பாதிக்கிறது? எங்கே அங்கலாய்த்து போய் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ வேலை செய்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. God can provide for his devoted lovers. God can provide for his devoted lovers. என்ன போட்டிருக்காங்க? நம்மள என்ன சொல்றாரா? நம்மளாம் யாரா? அவரோட lovers. God can provide for his lovers, devoted lovers, even while they sleep. Even while they sleep. புரியுதுங்களா? இதை தமிழாக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? டிவோட்டட் லவ்வர்ஸு தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் தேவைகளை சந்தி. ஈவன் when they sleep. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, காலைல இருந்து இது பண்ண தேவையில்ல, என்ன பண்ணணும்? தூங்கணும். ஆனால் முக்கியமான காரியம் என்ன இருக்குது? த பிளெஸ்ஸிங்கை புரிஞ்சு விதையை விதைச்சிட்டு தூங்கணும். இப்போ இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டோங்களா? எப்படி விதையை விதைச்சிட்டு வேலை செய்யாமல் தூங்கணும் அப்படி கிடையாது. விதையை எதால் விதைக்கணும்? அவருடைய வார்த்தையை உங்களோட சிந்தனையில் விதைச்சி, அவரோட நேசகுமாரன் யார்? நாம். அவரோட லவ்வர்ஸ் யார்? நாம். எனக்கு அவர் ப்ரொவைட் பண்ணாமல் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த விதையை உங்கள் மனசில் சிந்தனையில் விதைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணு? போய் படுத்து தூங்கு. ஆட்டோமேட்டிக்காக நீ எழுந்துக்கிறதுக்குள்ளே அது விதை என்ன பண்ணும்? முளைத்து அதுலேருந்து உனக்கு என்ன தருமா? பலன் தரும். அதுக்கு த பிளெஸ்ஸிங்கும் விதையும் ரொம்ப அவசியம். த பிளெஸ்ஸிங் என்னது? பலகி பிறகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி உன்னை என்ன பண்ணுவாரு? ஆண்டு கொள்வார். விதை என்னது? கர்த்தருடைய பிள்ளை நான், அவருடைய நேச குமாரர்கள் நாங்கள். அவர் எங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பார் என்ற விதையை, வார்த்தையை உன் மனசில் சிந்தனையில் போட்டுட்டு நீ என்ன பண்ணும்? போய் ரெஸ்ட் எடு தம்பி. காலில் இருந்து நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உழைக்கிறது தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. பக்கத்தில் வா சொல்லுங்க. அப்படி உழைக்கிறது தான் என்னவா? சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ இந்த உலகத்தில் இதை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரா அவன் பைத்தியக்காரன், உழைச்சாதான் ஹார்ட் ஒர்க்கு தான் என்ன வெற்றியை தரும் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க பாருங்களேன். ஆனால் தேவன் நம்மளை அப்படி அவரோட நேசகுமாரர்களாக இருக்கிறதுனால ஒன்றுமே விதைப்பும் அரிப்பும் செய்யாத யாருக்கே என்ன பண்ணுறாராம்? அந்த வசனத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். என்னங்க வசனம் அது?
தெரியாதா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை என்ன பண்ணுங்க? கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாராம்? பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதை பார்க்கலும் நீ விசேஷத்தனாவது நம்புறியா? அதை பார்க்கல, இப்படி கம்பேர் பண்ணல. இந்த பட்சிகளை பார்க்கல நீ விசேஷித்தவன் சொல்ல, அதுக்கே பண்ணும்போது நீ அதை விட விசேஷித்தவன் நீ நம்புறியா? எவ்வளோ பெரிய விசேஷித்த ஆளு நீ, உனக்கு ப்ரொவைட் பண்ணாமல் இருப்பாரா? இதை நம்ம எப்படி தருமா எடுத்துக்கிறோம்? எப்படி எடுத்துக்கக்கூடாதோ அப்படி எடுத்துப்போம். சொல்லுங்களேன் பார்ப்போம், யாராவது கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்களேன். இது எப்படி எடுத்துக்கக்கூடாதோ அப்படி எடுப்போம். அது எப்படி எடுப்போம்? விதைப்பு அறுப்புன்னு பேசுகிறேன், அங்கே தான் அவர் சொல்லிட்டார்ல, பட்சிகள் விதைக்குதா அறுக்குதா, அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், உனக்கு ப்ரொவைட் எப்படி அந்த வசனத்தை எடுத்துக்கக்கூடாதோ அப்படி தான் என்ன பண்ணுவோம்? அவரே ஆண்டவர் கிளியராக சொல்லியிருக்காரு, விதைக்கவே தேவையில்ல, நீ காணிக்கே கொடுக்க தேவையில்ல, யாருக்கும் உதவியே செய்ய தேவையில்ல, அதை நான் போஷிக்கும் போது உன்னை போஷிக்க மாட்டேனா, பட்டு தூங்கப்பா வீட்டில். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்ல படலையா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தொடர்ந்து வாசிங்க. போய் வாசிச்ச என்ன வசனம்? எத்தனாவது? மத்தேயு 6:26. 19 வாசிங்க சீக்கிரம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துறவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அங்க திருட தன்னமிட்டு. பூமியில என்ன பண்ணாத, இந்த உலகத்துல எதையுமே சேர்த்து வைக்காத, எல்லாத்தையும் எங்க சேர்த்து வை. இங்க திருடன் வருவான், இங்க பூச்சி அரிச்சிரும், ஆனா அங்க என்ன பண்ணாது? இது பெந்தகோஸ்தை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் எல்லாத்தையும் எங்க பிரதர் சேர்க்கிறேன்? பரலோகத்தில் சேர்க்கிறேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுத்துப்போமே, பரலோகத்தில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவர் அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டுறாருன்னே வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் எதை சேர்க்குறீங்க சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர். எதைங்க சேர்க்குறீங்க? எப்படி சேர்க்கணுன்ட்டாரு, எப்படி சேர்ப்பீங்க? என்ன சேர்ப்பீங்க சொல்லுங்களேன்? பரலோகத்தில் உங்கள் ஆஸ்திகளை எப்படி சேர்க்க முடியும் சொல்லுங்களேன்? நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா அங்கே என்ன பண்ணுறேன்? நான் நல்லது செய்யும் போது ஒரு காரியத்தை அங்கே சேர்த்து வைக்கிறேன் இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? விதைப்பு அறுப்பு. இருதயத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் தான் என்ன பண்ணுறாரு 19 பேசிட்டு வர்றாரு பாருங்களேன். ஸோ பரலோகத்தில் நீ சப்போஸ் சேர்த்து வைக்கிறேனே வச்சுக்கோங்களேன், போய் அந்த வீட்டில் எத்தனை நாள் இருப்பீங்க? ஒரு புது வீடு கட்டுறீங்க, எத்தனை நாள் அந்த புது வீடை சுற்றி பார்ப்பீங்க? 1 மாதம், ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? பழகிடும். ஒரு மாளிகையே ஆண்டவர் கட்டி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு தங்கத்திலே நடக்கிறீங்க, ஃபுல்லாக சுற்றி தங்கம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் சுற்றி பார்ப்பீங்க? 2 மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சரி, அப்படி கூட விடுங்களேன். என்ன சொன்னோம்? பரிசுத்தமாக இருக்கிறதுனால நான் ஆஸ்தியை சேர்க்குறேன் அப்படின்னே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் பரிசுத்தத்துக்கு அங்கே ஒரு கல் கூட என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. நீங்களே கேட்டுக்கோங்களேன், உங்களை என் பரிசுத்தத்தில் நான் தங்கம் சேர்க்க முடியுமா, இல்லை பித்தளை சேர்க்க முடியுமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு இரும்பையாவது சேர்க்க முடியுமா? நம்ம பரிசுத்தத்துக்கு என்ன சேர்க்க முடியும்? ஒரு கல் கூட சேர்க்க முடியும். இந்த கான்செப்டில் ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா நீ இருக்கிற பரிசுத்தத்துக்கு, நீ வாழ்கிற பரிசுத்தத்துக்கு உலகத்தில் பரலோகத்தில் எதுவுமே என்ன பண்ண முடியாது, சேர்க்கவே முடியாது. ஆனால் அதை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. ஒன்னொன்னா வாசிங்களா, 21 வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சோ இங்க எதை பத்தி பேசுறாரு? இருதயத்தை பத்தி பேசுறாரு. 22 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாய். உன் கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் உனக்கு என்னவா இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும். இதை நம்ம ஆளுங்க இதை கூட எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க?
ஆபாச படம் பார்க்கறது, இல்லை ஒருத்தர் டிவி பார்க்கறது. நம்ம ஆளுங்க ரொம்ப ஐயில் போய் சாதாரணமாக டிவி பார்க்கறதுக்கு எந்த வசனத்தை இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? கண் அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் இடியம். இடியம் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கிலீஷ் டீச்சர் தானம்மா, இடியம் தெரியாதா? கிரேஸ், இடியம் தெரியுமா? idioms and phrases. அதுனா நான் எமினம் மாதிரி சொல்கிறீங்க. இடியம்னா என்ன தெரியுங்களா? தமிழில் சொல்கிற மாதிரி. இடியம் தெரியாதாம்மா? இங்கிலீஷில் எழுதுனது இல்லையா? எக்ஸாமில் வரலையாம்மா? இப்போலாம் நாங்கள் படித்த போதா? என்னடா இது? மரபு தொடர். மரபு தொடர்னா என்ன தெரியுங்களா? முதல கண்ணீர் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது? ஏய், ஒருத்தன் அழும்போது இவன் முதல கண்ணீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் முதல்ல கண்ணீர் அவன் கண்ணிலேருந்து வருதா, இல்லை அவன் முதல்ல மாதிரி அவன் மூஞ்சி மாறிதா? எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? உண்மையாக அழுவலப்பா, அவன் பொய்யா நடிக்கிறான். ஸோ இதுதான் என்னது? மரபு தொடர். ஸோ ஈப்ரூஸில் இங்கே என்னவா சொல்லப்பட்டிருக்கான்? மரபு தொடர். ஆங்கிலத்தில் இட் த பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் த பக்கெட்னா என்ன தெரியுங்களா? செத்து போயிட்டான். என்ன போயிட்டானா? அது தெரியாமல் நம்ம பசங்களாம் பக்கெட் லிஸ்ட் அப்படின்றான். பக்கெட் லிஸ்ட்னா என்ன தெரியுமா? செத்து போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணணும். அதுதான் என்னதான் பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட்னு பெருமையாக இது என்னோட பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா. பக்கெட் லிஸ்ட்னா என்ன தெரியுமா? கிக் த பக்கெட் அப்படின்னா செத்து போயிட்டான், அல்பாயுஸில் போயிட்டான். ஸோ அந்த மாதிரி இது ஒரு இடியம். இடியம்னா என்னது? கண்ணானது உனக்கு என்னவா இருக்கான்? சரீரத்தின் விளக்கா இருக்கு. அந்த கண்ணு சரியில்லைன்னா உன் சரீரம் முழுவதும் என்ன ஆயிடுமா? இருளாயிடும். வெளிச்சமா இருக்காது. என்ன ஆயிடுமா? இருளாயிடும். உங்களுக்கு இன்னும் வந்து புரியுற மாதிரி சொல்றேன்னா, நீதிமொழிகள் 28:22 வாசிங்க டக்குன்னு. நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். சோ அங்க சொல்லப்பட்ட கண் என்ன கண்ணா? வன்கண். கஞ்ச பிஸ்னாரி அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? கஞ்சன் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். அதுதான் என்னதான்? வன்கண் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்றானா? பதறுகிறான். வறுமை தனக்கு வரும் என்று அறியாது. வன்கண் என்ன பண்றானா? செல்வத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு என்ன பண்றானா? பதறான். வன்கண் தான் உலகத்துல இந்த நடக்கிற எல்லா ஸ்கேம்லயும் போய் என்ன பண்ணிக்கிறானா? மாட்டிக்கிறான். எங்கெங்க மணி ஸ்கேம் நடக்குதோ போய் மாற்றவன் யார் தான்? வன்கண். ஒரு இடத்துல காசு போட்டு. ஸோ வன்கண் என்ன பண்ணுறான்னா செல்வத்தை சேர்க்கணும்னு பதறான். ஆனால் அவனுக்கு செல்வம் சேராது. எதுதான் சேருமா? வறுமை தான் சேரும். ஆனால் நீதிமொழிகள் 22:9 வாசிங்க சீக்கிரம். கருணை கண்ணன் 22:9 தம்பி போடுங்க. கருணை கண்ணன். இங்க என்ன கண்ணு? இங்க முன்னாடி என்னங்க கண்ணு? வன்கண்ணன் செல்வத்தை சேர்க்க பதறுகிறான். இங்க என்ன போட்டிருக்கு? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இப்ப என்ன சொன்னீங்க? கருணை கண்ணன். சாரி, வன்கண்ணன் கருணை கண்ணன் என்ன பண்றான்னா ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏன்னா அவன் என்ன பண்றான்? தன்னுடைய ஆகாரத்தை தரித்திரன் கொடுக்கிறான். வன்கண்ணன் என்ன பண்றானா? புடுங்குறான். கருணை கண்ணன் கொடுக்கிறான். ஸோ கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். வன்கண்ணன் இருக்கிறதும் புடுங்கப்படுவான். ஸோ நீ வன்கண்ணனா இருக்கியா கருணை கண்ணனா இருக்கியான்றதை பொறுத்து தான் உனக்கு கொடுக்கப்படுதா இல்லை புடுங்கப்படுதான்றது நிச்சயமாகும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னங்க வித்தியாசம்? கருணை கண்ணன் கொடுக்கிறான், வன்கண்ணன் புடுங்குறான். செல்வத்தை சேர்க்கணும்ன்ட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறான்? 1 லட்சம் போட்டால் மாதம் 15,000. எவ்வளோ போட்டால்? 1 lakh போட்டால் 15,000. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. இவ்வளோ வருதே போடுவோம் சும்மா தானே இருக்குது அப்படின்னு எடுத்து போடுறோம் பாருங்களேன். அந்த 15,000 வர்றதுனால இதை சேர்த்தினா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 போனஸு. அப்போ தம்பி வாங்க கம் சேருங்க அப்படின்னு யாரையா சேர்த்து விட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். வறுமை செல்வத்தை சேர்க்குறான்ட்டு பதறி சேர்க்குறான். நம்மளை நம்பி போட்டவனுக்கெல்லாம் நம்ம தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காசு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? செல்வத்தை இழக்கிறான். உங்களுக்கு புரிகிற மாதிரி எங்களையே எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணுறான்? நம்ம யாரெல்லாம் 2 பேர் சேர்த்து விட்டோமோ அவனுக்கெல்லாம் யார் தான் கொடுத்து அடைச்சோம்? நாங்கள் தான் கொடுக்குறோம் பாருங்களேன்.
ஏன்னா சேருப்பான்னு சொன்னோம் பார்த்தியா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ வன்கண்ணன் என்ன பண்ணுறானா, செல்வத்தை சேர்க்குறேன்னு நினச்சி பதறி சேர்க்குறான். ஆனால் என்ன பண்ணுறான், செல்வத்தை இழக்கிறான். ஆனால் கருணை கண்ணனும் தாங்கிட்ட 1 ரூபா இருந்தாலும் 2 ரூபா இருந்தாலும் அந்த 1 ரூபாவை எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கும் போது, இல்லை அந்த 2 ரூபாவுமே கொடுக்குறான். யார் 2 ரூபாவுமே கொடுத்தது? ஒரு விதவை தாய். என்ன பண்ணாங்க, ஏன் ஆண்டவர் அவரை பாராட்டினாரு? இதை நம்ம எப்படி எடுக்கக்கூடாதோ அப்படி எடுத்து 2 ரூபா போட்டாலே போதும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது, அந்த அம்மா வச்சுருந்ததே எவ்வளோதான், 2 ரூபா தான். அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருந்ததே அந்த 2 ரூபா தான். அந்த 2 ரூபாவை எடுத்து என்ன பண்ணாங்களாம், போடும்போது அவங்களோட உள்ளத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர், கருணை கண்ணன் கொடுக்குற போது அவன் என்ன பண்ணுறான், செல்வத்தை அறுவடை செய்கிறான். ஸோ யார் கொடுக்குறா, கருணை கண்ணன் கொடுக்குறான். வாசிங்க மத்தேயு 6 திருப்பி போங்க. திரும்பி 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. இந்த வசனம் எங்க வருது, நம்ம இது எந்த வசனம் எதுக்கு தான் பயன்படுத்துறோம், முழு நேர ஊழியம். முழு நேர ஊழியம் வந்துட்டீங்கன்னா 2 எஜமானுக்கு நீ என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இங்கே சொல்லலை. இங்கே எதை பற்றி பேசிட்டு வராங்க, இருதயத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு வராரு. 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதுல 2 காரியம் சொல்லியிருக்காங்க. என்னது, ஒன்று தேவன், இன்னொன்று என்னது, உலக பொருள், பணம். ஸோ நீ 2த்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ தேவனை பற்றி கொண்டா இது எல்லாம் உனக்கு என்ன பண்ணுமா, கூட கொடுக்கப்படும். ஆனால் உன் இருதயம் எதில் தான் இருக்கு, பணத்தில் தான் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது, முடியாது. பணத்துக்கும் செய்ய முடியாது, தேவனுக்கும் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். உங்கள் இருதயெல்லாம் தேவனை நம்புதுன்னு சொல்லி யாருக்கு தான் எஜமானா இருக்க, உனக்கு யார் தான் எஜமானா இருக்கா, பணம் தான் எஜமானா இருக்கு. ஆனா எதுக்கு நீ யார் உனக்கு எஜமானா இருக்கணும், தேவன் உனக்கு எஜமானா இருந்தா இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோன்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் உங்களுக்கு என்ன விசேஷிச்சோம். இந்த உடை இருக்கு பார்த்தீங்களா, இந்த உடையை பார்க்கலும் உங்கள் இருக்கிற சரீரம் அது ரொம்ப முக்கியம். ஆதாம் என்ன பண்ணல, இந்த உடைகள்லாம் அணியவே இல்லை. அவன் எப்படி தான் இருந்தான், நிர்வாணமாக தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, இந்த உடை பிரச்சனையா இல்லை பாருங்களேன். ஸோ இந்த உடைக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், நாடா பேயா. இப்போ பாருங்களேன், கடன் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, உட்காந்து ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன், எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்னு. அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸுக்கும், எங்கள் வீட்டில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, எங்களால் செழிக்கிறது யார், ஜெப்டோ. யார், ஜெப்டோக்காரன் தான் எங்களால் செழிக்கிறவனா இருப்பான். ஒரு வெங்காயம் இல்லைன்னு சப்போஸ் ஒரு ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கிலோ வெங்காயம் எவ்வளோ இருக்கும், ஒரு 40 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா. ஆனால் அவன் போகிறது 140 ரூபா. எவ்வளோ போடுவான். ஆனால் போய் வாங்குறதுக்கு ஆள் இல்லையே, வழி இல்லையே, நம்ம ஆர்டர் பண்ணும் போது என்ன ஆகுது, 100 ரூபா. ஸோ நம்மளால் இந்த மாதத்தில் செலவு மட்டும் எழுதி கணக்கு போட்டு பாருங்கள், நம்மளால் செழிக்கிறது யார், ஜெப்டோக்காரனாக இருக்கிறான். நீ என்ன பண்ணுற, இல்லாத போதும் உனக்கு ஒரு வெங்காயத்தை 140 ரூபா குத்து வாங்கும் போது நீ வறுமையில் போகிற, அவன் என்ன பண்ணுறான், செழிக்கிறான். ஸோ இங்கே உடுத்துற உடைக்கும் உண்ற இதுக்கும் பிரச்சனை இல்லை, அதை காட்டிலும் ஜீவனும் உன் சரீரமும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இங்கதான் வருது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. சரி, அடுத்த வசனம் வாசிச்சாச்சு. அடுத்த வசனம், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு. கவலைப்படுகிறதுனால் இந்த எந்த கவலையை சொல்லுதீங்க, இப்ப சொல்லுங்களேன், இத்தனை தடவை சொல்லணும், எந்த கவலை
பணக்கவலை. பணக்கவலை. நம்ம இந்த கவலை இந்த இது எல்லாம் தனித்தனியாக நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இது எந்த கவலை பற்றி பேசுது? பணக்கவலை. பணக்கவலை. கவலைப்படாத வாசிங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் சரீர அளவை ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழத்தை நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் மாதிரி அவன் சர்வ மகிமைப்படுத்தவனா இருந்தாலும் நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு எப்படி தெரியுமா பேசுவாங்க? சாலமோன் மாதிரி நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், செழித்து சாலமோன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. ஆனால் ஆண்டவர் இங்கே எதுக்கு சொல்கிறாருன்னா, சாலமோனை காட்டிலும் உன்னை என்ன பண்ணுவேன், செழித்து கொண்டு வருவோம்ப்பா. நீ சாலமோன் மாதிரி பார்க்குற, சாலமோன் மாதிரி இல்லை, சாலமோனை பார்க்கிலும் நீ என்ன பண்ணுவ, செழித்து இருப்ப. அற்ப விசுவாசிகளே. எந்த வசனம்? முன்னாடி மேலே பாருங்க, மேலே போங்க. ஓகே. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். என்ன இதை திரும்பி திரும்பி பேசுறாரே அப்படின்னு நான் திரும்பி திரும்பி பேசும்போது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகுறீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எங்கே ஆரம்பித்தார்? 19 ஆரம்பித்து 31 வரைக்கும் எதை தான் பேசிகிட்டு இருக்காரு? எண்ணத்தை கான்செப்ட் மாறவே மாறல. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன பண்ணாத, கவலைப்படாதுன்னு ஒரு 10 தடவை என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா அதுதான் என்ன இருக்கு, அதில் தான் பண பிரச்சனை இருக்கு. அடுத்தது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கே இவ்வளவு அறிவு இருக்கும் போது உன்னை படைச்சவர் இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவருக்கு அறியாம இருப்பாரா? அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இந்த வசனம் இப்பதாங்க வருது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமா, கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் எடுத்துக்கலாம், கூட கூடயா கொடுக்கப்படும் அப்படின்னும் நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கூட கூட என்ன பண்ணும், கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். எத்தனை தடவை நாளைய தினத்தை குறித்து பயமில்லை அப்படிலாம் பாடியிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை என்னைக்காவது கம்ப்ளீட்டாக வாசிச்சிருக்கோமா? நாளைக்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத, நாளை உனக்காக என்ன பண்ணும், அது கவலைப்படும்பா. ஸோ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதுவுமே இல்லை. உன்னோட வேலை அவரோட வார்த்தையை உன்னோட சிந்தனையில் விதைச்சிட்டு போய் அமைதியாக படுத்து தூங்கு. த பிளெஸ்ஸிங்கும் விதையும் அதோட வேலையை ஆட்டோமேட்டிக்காக செய்யும். சொல்லுங்க, த பிளெஸ்ஸிங், த ஆசீர்வாதம். த பிளெஸ்ஸிங்னா என்னங்க, ஆசீர்வாதம். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அது உங்களுக்கு என்ன பண்ணுவான், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் பிரதர். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டோங்களா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. நீங்கள் பிறந்ததும் எந்த கான்செப்டில் தான் பிறந்தீங்க, விதைப்பு அறுப்பு, சரிங்களா? ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் இசைந்து அதில் பிறந்தவர்கள் தான் யார், நீங்கள். ஸோ அவர்கள் இசைந்து இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஸ்பெர்ம் என்ன பண்ணுமா, உள்ளே போவோம். ஸோ நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல்லாயிரக்கணக்கானவரை ஜெயித்து தான் பிறந்தவன் யாரு, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான விதை என்ன பண்ணுமா, போகுமா. ஆனால் அது எல்லாமே என்ன ஆகாதான், குழந்தையா மாறாது. ஒரே ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த எக்கில் இருக்கும் போது தான்
அந்த கருவுற்று என்ன பண்ணுவாங்களாம், குழந்தையாய் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஸ்பெர்மில் ஒரு இதுலேயும் எவ்வளோ இருக்குமா, பல்லாயிரக்கணக்கான. ஸோ ஒன்று ஜெயிக்குதுன்னா மற்ற 999 அப்படின்னு போடுறீங்க பார்த்தீங்களா, அத்தனையும் என்ன பண்ணல, அவ்வளோ பேர்கிட்ட போட்டி போட்டு ஒருத்தன் ஜெயிச்சு வந்திருக்க யாரு, நீ தான் அது. ஸோ நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெயித்து பிறந்தவன். ஸோ நான் ஏதாவது ஜெயிக்கணும் பிரதர், ஏதாவது சாதிக்கணும் பிரதர், இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் நீ எதை புரிஞ்சுக்கணும், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை என்ன பண்ணறான், பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஸோ நீ எதுவுமே சாதிக்கணுன்றதுக்காக உன்னை ஆண்டவர் உருவாக்கல, ஆண்டு ஆளுகை செய்யறதுக்காக என்ன பண்ணாரு, உங்களை ராஜாக்களாக என்ன பண்ணாராம், உருவாக்கி இருக்கிறார். உங்களை ஆண்டு ஆளுகை செய்யறதா உருவாக்கி இருக்கிறார். நீ போய் பிறந்து ஏதாவது உழைச்சி சாதிச்சு காட்டு, அதுக்காக உங்களை என்ன பண்ணலையாம், படைக்கல. அவரை மாதிரியே இந்த உலகத்தை ஆண்டு ஆளுகை செய்யறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சான், பிள்ளைகள் தேவைப்பட்டுச்சான். அதனால நம்மளை என்ன பண்ணாராம், உருவாக்கினாராம். எத்தனை பேர் நீங்கள் இப்போ காரில் ஏறும்போது, இல்லை வெளியில் வேலைக்கு போகும்போது, இல்லை ஆட்டோ ஓட்டும் போது, எத்தனை பேர் நீங்கள் நினச்சிருக்கீங்க, நான் ஆண்டு ஆளுகை செய்ய வந்தவன் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நான் ஆட்டோ ஓட்ட வந்தவன், நான் வேலை செய்ய இனிமேல் நீங்கள் எப்படி நினைக்கணும், நான் யார், ஆண்டு ஆளுகை செய்ய வந்தவன் அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் அந்த பிரதர் மாதிரி ஆண்டு ஆளுகை செய்த வந்தவன் எல்லாரையும் போய் பக்குன்னு குத்தக்கூடாது. ஆண்டு ஆளுகை செய்கிறதுனா த பிளெஸ்ஸிங், அப்புறம் சீட். நல்ல காரியங்களை விதைச்சா நல்ல காரியங்களை அறுப்ப, கெட்ட காரியங்களை விதைச்சா கெட்ட காரியங்களை அறுப்ப. கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 6:7-8 வாசிங்க சீக்கிரம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்களா, தயவு செஞ்சு. முடிஞ்சது தான் லாஸ்ட் வசனம், பாருங்க கண்ணால பாருங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவினால என்ன அறுப்பானா, நித்திய ஜீவனை அறுப்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த இடத்துல நீங்க கை தட்டி இருக்கணும், ஆமேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் செத்த போன மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஸோ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்ன பண்ணுவானா, மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை. எத்தனை பேர் பக்கத்தில் பார்த்துக்கலங்க, எத்தனை பேர் கடைசியாக ஆவிக்காக விதைச்சிருக்கீங்க கேளுங்களேன். ஆவிக்காக ஏதாவது விதைச்சிருக்கீங்களா பிரதர்? இல்லை பக்கத்தில் கூட கேட்காது, உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. கடைசி ஒரு 2 மாசமா ஆவிக்கென்று நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்க? ஒன்றும் விதைச்சது ஆவிக்காக விதைக்கல. வேற ஏதாவது ஆவிக்காக என்ன பண்ணியிருப்பீங்க, விதைச்சிருப்பீங்களா இருக்கும். வேற ஏதாவது பாவத்துக்காக விதைச்சிருப்பீங்களா இருக்கும். ஆனால் உங்கள் ஆவிக்கென்று சரீரத்துக்கென்று நீ விதைக்கும் போது சரீரத்தினால அழிவை தான் என்ன பண்ணுவேன், அறுப்ப. ஆவியில் விதைச்சா என்ன பண்ணுவேன், நித்திய ஜீவனை அறுவடையாக எடுப்ப. ஸோ உனக்கு என்ன பண்ணணும், ஆவியில் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும், விதைக்கணும். ஸோ தம்பி கூட சொன்னார் பாருங்க வர்ஷிப்பில், எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம், வாசிக்கும் போது என்ன பண்ணுறது இல்லை, வாஞ்சையோடு அது என்ன பண்ணுறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. ஸோ தேவனுடைய வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கணுமா, தாழ்மையோட கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட எடுத்துக்கணும். தாழ்மைனா என்ன சொன்ன போன வாரம், வார்த்தை சொல்லுகிற அறிவுரைகளை கேட்டு நடப்பது தான் என்னவா தாழ்மை. தாழ்மைனா சொல்லுங்க எஜமா அப்படி கிடையாது. தாழ்மை எது தாழ்மை, இப்படி நீ கால் மேல கால் போட்டு கூட அவர் சொல்ற அறிவுரைகளை கேட்டு நடந்தா அதுக்கு பேர் தான் என்னது, தாழ்மை. ஸோ நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் தப்பாக தான் என்ன பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம் பாருங்களேன். இப்படி இருக்கிறது தாழ்மை கிடையாது. நீ இப்படி ராஜா மாதிரி உட்கார்ந்துருந்தாலும் அறிவுரைகளை கேட்டு அவரோட வார்த்தையை கேட்டு உன்னோட வாழ்க்கையில செயல்படுத்தும் போது தான் நீ யாரு, தாழ்மை உள்ளவன், கர்த்தருக்கு பயப்பட பயத்தை உடையவன். ஸோ த பிளெஸ்ஸிங்கும் விதையும் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பாசுங்க, த பிளெஸ்ஸிங். நீங்க எதுவுமே மறக்க கூடாது வாழ்க்கையில, எது வேணா மறங்க, த பிளெஸ்ஸிங்கை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. சொல்லுங்க, த பிளெஸ்ஸிங். THE அப்படின்னா என்னது, த
blessing. பிளெஸ்ஸிங். த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, த பிளெஸ்ஸிங் மட்டும் போதாது. த பிளெஸ்ஸிங் எப்போ ஒர்க் ஆகும், விதையை விதைக்கும் போது பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்ப்போம், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி. நீங்கள் சொல்லாதீங்கம்மா, அவங்க சொல்லிட்டோம். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு ஆளுகை செய்வோம். சொல்லுங்க, ஆண்டு ஆளுகை. அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது, யார் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போது நான் இந்த செய்தியில் ஏதோ ஒரு 4 செய்தியில் அடிக்கடி ஒரு 4 படத்தை எக்ஸாம்பிள் சொல்கிறேன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 3 படத்தை பார்க்குறானுங்க இப்போ நம்ம தம்பிங்களாம். அண்ணனே பார்க்குறாரு, நான் பார்க்கக்கூடாதா? ஸோ நீ எந்த படங்களை பார்த்தாலும் எதை பார்க்குறன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொரு என்னவா விதயம். எத்தனை பேர் அனிமல் பார்த்தீங்க? அனிமல் பார்த்துட்டியாப்பா? கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்தாங்க பாருங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்டது தவறான காரியம்னு தெரிஞ்சு அந்த படத்தையே நான் இது வரைக்கும் என்ன பண்ணல, பார்க்கல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இதில் செலவிடுறோன்னா அவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறானா, நம்மளோட சிந்தனையில் விதைக்கிறான், போடுறான். ஸோ எந்த படத்தை பார்க்கணுமோ அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணி. நான் எந்த படத்தை பார்க்குறேனோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, சில படங்களை பார்க்கவே மாட்டேன், சில படங்களை பார்க்கணுன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அது உங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதை விதைக்கிறீங்கன்ற பொறுத்து. நான் அனிமல் படத்தை தான் விதைப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அனிமலில் வராம பாருங்க ஹீரோ, அவனை மாதிரி தான் நீ உன் மனைவியை என்ன பண்ணுவேன், ட்ரீட் பண்ணுவேன். அதில் அந்த ஹீரோ எப்படி அவங்க மனைவியை ட்ரீட் பண்ணுவானோ இருக்கிறதுலே மோசமாக என்ன பண்ணுவான், ட்ரீட் பண்ணுவான். ஸோ நீ எந்த படம் பார்க்குறியோ அதை பொறுத்து தான் அவர்கள் உங்கள் சிந்தனையில் என்ன பண்ணுறாங்களாம், விதைக்கிறாங்க. அந்த விதை போட்டு மரமாக வளர்ந்து அதுலேருந்து தான் நீ என்ன பண்ணுவேன், அறுவடை செய்வேன். எல்லா படத்தையும் பாரு அப்படின்றது யாருமே எங்கே என்ன பண்ணல, சொல்லலை. ஏதாவது நல்ல படம் நல்ல கருத்துக்கள் வந்தால் அதை போய் என்ன பண்ணு, எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணு. ஸோ படங்கள்ல இருந்து நீங்கள் பேசுகிற ஆள் வரைக்கும், நீங்கள் பழகிற ஆள்கள் வரைக்கும், உங்கள் உறவு வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ரொம்ப கவனித்து அதை என்ன பண்ணணுமா, சூஸ் பண்ணணும். எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், அறுப்போம். ஸோ விதைக்கிறத குறித்து கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம்.